உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. பிரம்மஸ்ரீ குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்போது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னா எல்லாருமே எப்படி நீங்கள் அதை அர்த்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு தெரியலை. அப்போ இந்த உள்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளம்தான் இறைவனுக்கு கோயில். ரெண்டு வகையில். அதாவது இந்த உள்ளம்தான் இறைவனுக்கு கோயில், இந்த உடம்பு ஆன்மாவுக்கு கோயில். பேரான்மாவுக்கு, பரமாத்மாவுக்கு உள்ளம் கோயில், இந்த ஜீவாத்மாவுக்கு உடம்பு கோயில். அதைத்தான் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், உடம்பால் அழிவர் உயிரால் அழிவார், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டாருன்னு. அப்படின்னா இந்த உடம்பு கோயில், இதுதான் ஆன்மாவுக்கு இருக்குது. அப்போது இந்த உடம்பை பாதுகாக்கணும். இந்த உடம்பை பாதுகாத்தா தான் உள்ளத்தை பாதுகாக்க முடியும். உடம்பு இருந்தால் தானே உள்ளம் இருக்கும், மனசு இருக்கும், மனம் இருக்கும். அப்போ இந்த உடம்பை நீ இந்த ஆன்மாவுக்கு, இந்த உடம்பு ஆன்மாவுக்காக வேண்டி இந்த உடம்பை காத்தீங்கன்னா, இந்த உடம்பு மனசை காலிக்கும். மனசு இறைவனுக்கு, இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டாந்து வச்சின்னா இறைவன் வருவான் அந்த மனதுக்கு. அப்போ இறைவன் அங்கே தங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனசை நீ இந்த உடம்பை காக்கிற மாதிரி அந்த மனசையும் காக்கணும். அப்போ அந்த மனசை காக்கிறதுனா எப்படி? அது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? மனசை எப்படி சாமி காக்கிறது? அப்போது இந்த உடம்புக்கு எப்படி நீ சோப்பு போட்டு குளித்து உடம்பை காத்து, உடம்புக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குற, நேரத்துக்கு குளிக்கிற, நேரத்துக்கு இது பண்ணுறீங்கள, அது மாதிரி இந்த மனதை அழுக்கு மூட்டைகளையெல்லாம் கழுவணும். ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கறதோ, இல்லை அவங்கள பற்றி வேறு விதமாக பேசுகிறதோ, இல்லை மற்ற விஷயத்தில் நம்ம தலையிடுறதோ, இதெல்லாம் அழுக்குக தான். இதெல்லாம் அழுக்குக்கு தான். அப்போ இந்த அழுக்குகளெல்லாம் எடுத்து எட்ட தூக்கெறியணும். எது? இந்த மனசில் இருந்து. அப்போ மன சுத்தமாகும். மன சுத்தம் போகும்போது அந்த பரமாத்மா அங்கே குடியிருக்க வருவான். அப்போது இந்த மனம் இறைவன் குடியிருக்கிற இடமாயிக்குது. இந்த உடம்பு ஆன்மா குடியிருக்கிற இடமாயிக்குது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு விஷயத்துலேயும், ரெண்டு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணனால, இந்த உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தினாலே, உடம்பை கட்டுப்படுத்தணும், அடுத்து மனசை கட்டுப்படுத்தணும். அப்போ இது ரெண்டையும் கட்டுப்படுத்தும் போது உங்களுக்கு ஏகதேச பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த உடம்பை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த மூச்சு பயிற்சி, இந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி தான் மூச்சு பயிற்சி. இந்த உடம்பை வச்சு இந்த மனசை நீ கட்டுப்படுத்து. அப்போ அந்த கட்டுப்படுத்தணும்னா என்ன? மூச்சை பிடிச்சி தான் கட்டுப்படுத்தணும். அப்போ இந்த மூச்சை வச்சு தான் மனசை கட்டுப்படுத்த முடியும். மனம்ங்கிறது காற்று. அந்த காற்றை கட்டுப்படுத்தணும்னா இந்த உடம்பை வச்சு, இந்த உடம்புனுடைய உதவியோட அந்த மனசை நீ கட்டி போட்டேன்னா உனக்கு மனம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மனசை இந்த காற்றை பயன்படுத்தி, இந்த உடம்பை பயன்படுத்தி இந்த மனசை கட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்குள்ள இந்த உடம்பு கெட்டு போயிடுது. இந்த உடம்பு கெட்டு போயிடுது.
அப்போ அது கால அளவு எடுத்துக்குது. மனசை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த இதை கட்டுப்படுத்த முடியறதில்ல. அந்த கட்டுப்படுத்தக்கூடிய காலம் வர்றதுக்குள்ளேயே உடம்பு கெட்டு போகுது. அதுதான் வந்து இந்த தவத்தில, இந்த யோகத்தில யாரும் ஜெயிக்க முடியாம போறதுக்கு காரணம் இதுதான். இந்த மனசை சுத்தம் பண்ணணும். மனசை சுத்தம் பண்ணணும்னா, இந்த உடம்புடைய உதவி வேணும். இந்த உடம்போட உதவியோட அந்த யோக பயணம், மூச்சை கட்டுப்படுத்துறது, மூச்சு மூலியமா இது மூச்சு மனம்ங்கிறதே ஒரு காற்று. அந்த காற்றை தான் வந்து நம்ம கட்டுப்படுத்தினா தான் இந்த மனத்தை சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பெரிய அனுபவத்தில் சொல்லிட்டு போனதை வச்சு நம்ம செய்யும்போது, அந்த மனம் வந்து சுத்தமாகறதுக்குள்ள உடம்பு காலியாகிறது. உடம்புக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது, ஏதோ ஒன்று செய்ய முடியாமல் போயிடுது. அதனால தான் இதில் வந்து ஜெயிக்க முடியலையே தவிர, வேறு எந்த வழியிலும் இதை ஜெயிக்க முடியாதுன்னு அதை சொல்லி போட்டு போனாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வேறு எந்த வழியிலும் ஜெயிக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அந்த வழி வந்து ஈஸியான வழி. நீங்கள் அந்த வழியில் பயணம் பண்ணுங்க. நீங்கள் யாரும் போய் மூச்சை பிடிச்சிக்கிட்டோ, இல்லை மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டோ, நீங்கள் யாரும் இப்படி பயிற்சி பண்ணி உடம்பை கெடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. உடம்பையும் காப்பாற்றணும், உங்கள் உயிரையும் காப்பாற்றணும், மரணமில்லாத பெருவாழ்வி வாழணும்னு சொல்லி நமக்கு வந்து வழி வகுத்து கொடுத்துருக்கிறாரு பெருமானார் வள்ளலார் அவர். வள்ளல் பெருமானார், அருள் பிரகாச வள்ளலார். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியலை. அதுக்கு மருந்து என்ன? ஜீவகாருண்யமே மருந்து, உயிர் கொல்லாமையே மருந்து. இந்த உடம்பை பார்க்க வேணும், உடம்பை பார்க்குற மாதிரி அந்த ஜீவகாருண்யத்தை பாருங்கள், உயிர் கொல்லாமை பாருங்கள். உங்கள் உடம்பு மாதிரி அடுத்த உடம்பை பாருங்கள். அதே போல் பசி பிணி, இறைவனுக்கு அவங்களுக்குன்னு இவங்களுக்குன்னு சொல்லி அங்கே போய் அபிஷேக ஆராதனை பண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பசிச்சு இருக்கிறவனுக்கு கொண்டு போய் கொடுங்க. அவன் சாப்பிட்டு அந்த பசிப்பினி அவனுக்கு தீர்ந்ததுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அதனால் அந்த வழியில் நம்மெல்லாம் பயணம் பண்ண வேணும்னு உங்களை அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கிறேன். ஆத்ம வணக்கம்.